சிபிஐ வந்து முழுமையா விசாரணை செஞ்சு இதுல வந்து யாரு மேல தப்பு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. இது வந்து இந்த கட்சி மேல வந்து பழி போடலாம், இல்லை அந்த கட்சி மேல பழி போடலான்றதெல்லாம் அவங்க வந்து சிபிஐ வந்து பண்ண மாட்டாங்க. நடு நிலைமையா இருப்பாங்க. தாவேகா வந்து கரெக்டா வந்து கூட்டத்தை வந்து நிர்வகிக்கலையா, இல்லை வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து கரெக்டான வந்து போலீஸ் அங்கே வந்து இல்லையா, அவங்களுக்கு உண்டான மெடிக்கல் வசதி வந்து இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணது யாரு, எத்தனை மணிக்கு வந்து இவங்க வந்து கிளம்புனாங்க, எத்தனை மணிக்கு வந்து வந்தாங்க, எவ்வளோ வந்து கூட்டம் வந்து சேருச்சு, ஏன் வந்து டிலே ஆச்சு. அரசியல் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க தாவேகா வந்து இன்னும் வந்து அரசியல் வந்து பழகலை, ஸோ அந்த அனுபவம் வந்து இல்லை, அதனால் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விக்ரஸ்வாவும் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இனிமேல் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து மக்கள் நினைக்கலாம். இல்லை வந்து எங்கே போனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது அவருக்கு வந்து தெரியாது. அதனால் தனக்கு இதுக்காக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருக்கலாம். வர வச்சு அவங்களுக்கு உண்டான ஆறுதல்கள் சொல்லி அவங்களுக்கு உண்டான என்ன செய்யணுமோ அது வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும், அவங்களுக்கு வழி தெரியும். அவன் அந்த மாதிரி ஆட்களை வந்து இவர் அங்கே போயிட்டு வந்து பார்த்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தாவேகா தலைவர் விஜய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க சொல்கிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க வந்து இருக்காங்க. இவர் சொன்னால் தொண்டர்கள் வந்து கேட்பாங்க, சொல்லியிருக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல்ல சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. இப்போ கரூர் இஷ்யூ வந்து 41 உயிர் கிட்ட போச்சு, ரொம்பவே பெரிய இஷ்யூவா மாறிச்சு தமிழ்நாட்டில். இப்போ அது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டுட்டு இருக்காங்க. 4 பேரை வந்து ஆஜராகவும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல சம்பவ இடத்துல இருந்த 4 பேரை. இந்த வழக்கு வந்து அடுத்து எந்த மாதிரி நிலைக்கு போகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது சிபிஐ வந்து இப்போ 4 பேரை வச்சு என்கொயரிக்கு வர சொல்லி 4 பேரை வந்து இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டு வராங்க. அந்த 4 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா நிறைய பேரை வந்து வர வைப்பாங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க. களத்தில் வந்து என்ன நடந்தது, என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்தது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் அனுபவிச்சிங்க, ஸோ எப்படி வந்து இத்தனை பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே அந்த அந்த ஸ்பாட்டில் இருந்த ஆட்களை வந்து வர சொல்லி விசாரணை செய்வாங்க. அதன் மூலிமா அவங்க வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே களத்தில் என்னன்றது வந்து இவங்க போய் விசாரிப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்து தயார் செய்வாங்க. எதிர்கட்சிகள் சதி இருக்கு அப்படின்னு பல செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அவங்க கட்சியிலே சொல்லியிருக்காங்க. இதுல எதிர்கட்சி சதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏதாவது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு இந்த சம்பவத்துல? அதாவதுமா இப்போ வந்து எது ஒன்றுமே வந்து தெரியாது. அதாவது சிபிஐ வந்து இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து போட்டு இப்போ அவங்க வந்து கேஸ் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு வந்து கேஸ் வந்து மாற்றிருக்காங்க. சிபிஐ வந்து முழுமையாக விசாரணை செஞ்சு இதில் வந்து யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. இது வந்து இந்த கட்சி மேலே வந்து பழி போடலாம், இல்லை அந்த கட்சி மேலே பழி போடலான்றதெல்லாம் அவங்க வந்து சிபிஐ வந்து பண்ண மாட்டாங்க. நடு நிலைமையாக இருப்பாங்க. தாவேகா வந்து எப்படி இந்த கூட்டத்தை வந்து இது பண்ணாங்க, எப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி இது பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பொதுமக்கள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து கூட்டம் கூடினாங்க. கூட்டம் கூடின பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருந்ததா, மருத்துவ வசதிகள் ஏதாவது செய்யப்பட்டிருந்ததா, இல்லை கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து போலீஸ் அங்கே இருந்தாங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து விசாரணை செய்வாங்க. எல்லாமே சிபிஐ அப்படின்றது வந்து பொதுப்படியாக இருக்கும். அதான் தராசை வச்சா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாமல் நடுநிலையாக இருந்துட்டு ஸோ விசாரணை செஞ்சு அவங்க உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. முக்கியமான வழக்குகளுக்கு மட்டும்தான் சிபிஐ வந்து கேட்கறது கூட அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி. பாஜகவோட எம்பிக்கள்லாம் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க இல்லையா அந்த கரூர்ல. அப்போ வந்து கேட்குறப்ப அந்த மக்கள்லாம் பல தரப்பட்ட கருத்துக்கள் வச்சாங்க. அப்போ நிறைய பேர் சொன்னது வந்து இது எங்களுக்கு என்னமோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு, கரண்ட் ஆஃப் ஆச்சு, கரெக்டாக செருப்பு வீசினாங்க,
அப்படியே எனக்கு ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் வச்சு இப்போ பார்க்குறப்ப எதிர்கட்சிகளோட சதி இருக்கோ அப்படின்ற எண்ணம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களே சொல்லியிருப்பாரு. சிஎம் சார் ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதனால இந்த கேள்வி வந்து நான் முன்வைக்கிறேன் சார். இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லைம்மா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்றதெல்லாம் வந்து கற்பனை நம்ம வந்து செய்ய முடியாது. இப்போ சிபிஐ வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய கருத்து எல்லாமே வந்து கேட்பாங்க. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, தாவேகா வந்து கரெக்டாக வந்து கூட்டத்தை வந்து நிர்வகிக்கலையா, இல்லை வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து கரெக்டான வந்து போலீஸ் அங்கே வந்து இல்லையா, அவங்களுக்கு உண்டான மெடிக்கல் வசதி வந்து இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணது யார், எத்தனை மணிக்கு வந்து இவங்க வந்து கிளம்புனாங்க, எத்தனை மணிக்கு வந்து வந்தாங்க, எவ்வளோ வந்து கூட்டம் வந்து சேருச்சு, ஏன் வந்து டிலே ஆச்சு, புரியுதுங்களா? அப்புறம் போலீஸ் வந்து கரெக்டாக வந்து கூட்டத்தை வந்து ஏன் வந்து மெயின்டைன் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து விஜய்க்கு வந்து கரெக்டான டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்களா, இல்லை அந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த அந்த பர்டிகுலர் கரூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தகவல்கள் கொடுத்தாங்களா, தகவல்கள் கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாவேகா வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை ஃபாலோ பண்ணலையா, எந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய என்கொயரி. இது வந்து இப்போ தான் அவங்க வந்து 4 பேரை வந்து வர சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அங்கே பாதிக்கப்பட்டவங்களை வச்சுட்டு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தாவேகா கிட்ட கேட்பாங்க. யார் யார் மேலே சந்தேகங்கள் இருக்கோ அவங்க அந்த சைடுலாம் வந்து அவங்களுடைய பார்வை வந்து திரும்பி எல்லார் பக்கமும் வந்து விசாரணை செஞ்சு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய என்கொயரி, இது ஒரு பெரிய இன்சிடென்ட், இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 41 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட். அரசியல் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க தாவேகா வந்து இன்னும் வந்து அரசியல் வந்து பழகலை, ஸோ அந்த அனுபவம் வந்து இல்லை, அதனால வந்து நடந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து போலீஸ் மேலேயும் சில பேர் வந்து சொல்கிறாங்க, சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுமானத்தினுடைய அடிப்படையில் எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. விசாரணை குழு இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணை சிபிஐ வந்து இப்போ வந்துட்டு 4 பேர் வந்து வர சொல்லி இப்போ வந்து விசாரணை செய்கிறாங்க. விசாரணையினுடைய அடிப்படையில் எல்லாரையும் வந்து என்கொயரி பண்ண பிறகு அவங்க ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண பிறகு தான் உண்மை வந்து வெளியில் வரும். இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பனை பண்ணவும் முடியாது. இது அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு, இல்லை மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்ததுனால மக்கள் மேலே தப்பு, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் வர்றாங்க பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்திருப்பாங்க. சரி, அவங்க வந்தாங்க அப்படின்னா நெறிமுறைப்படுத்தணும், இல்லை நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களும் இருந்திருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையும் வந்து செயல்பட்டுருக்கணும், கவர்மெண்ட்டும் அதுக்கு அந்த மாதிரி வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இது ஏற்பாடுகள் வந்து அவங்க செஞ்சுருக்கணும். 2 பேருமே 2 சைடுமே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எதனால அது மாதிரி நடந்தது, எதனால நடந்தது, மக்களே வந்து பிரச்சனையா, இல்லை வந்து கூட்டத்தை ஏற்படுத்தினவங்க பிரச்சனையா, இல்லை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறுனா காவல்துறை இருந்தது தவறா, இல்லை வந்து வேற ஏதாவது அனுமானங்கள் எது வேணாலும் வரலாம். பட் அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரணும். உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இப்போ சிபிஐ வந்து கோர்ட் வந்து நியமிச்சிருக்காங்க. அதில் வந்து உண்மை வந்து அவங்க கண்டிப்பாக விசாரணை மூலமா வெளில கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தாவேகா தலைவர் வந்து இதில் ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாரு. அதில் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாபலிபுரத்தில் வந்து இந்த 41 பேர் குடும்பத்தையும் வர வச்சு ஒருத்தர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பல பேர் சொல்கிறாங்க காலிலெல்லாம் விழுந்தாரு, அழுதாரு, காலில் விழுந்து எந்திரிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து அழைச்சிட்டு வந்து இவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம்? அதாவது இவர் வந்து சேஃப்டிக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இங்கே வந்து வர வச்சிருக்கலாம், இல்லை வந்து எந்த மாதிரி, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விக்ரஸ்வாவும் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இனிமேல் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து மக்கள் நினைக்கலாம். இல்லை வந்து எங்கே போனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது அவருக்கு வந்து தெரியாது. அதனால் தனக்கு இதுக்காக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருக்கலாம். வர வச்சு அவங்களுக்கு உண்டான
ஆறுதல்கள் சொல்லி அவங்களுக்கு உண்டான என்ன செய்யணுமோ அது வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ, என்ன பேசி ஆறுதல் சொல்ல முடியுமோ அது சொல்லியிருக்காரு. அந்த முறைன்றது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது தவறுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவதுமா இது வந்து முறை சரி தவறு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, அங்கே போய் அவர் வந்து அங்கே அந்த கரூர் மாவட்டத்துக்கே போய் அவர் ஆறுதல் கூறியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்குமே வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து இது வந்து வந்திருக்காது. இப்போ அவங்க போகாமல் பாதிக்கப்பட்டவங்களை இங்கே வந்து வர வச்சு பேசுனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா அவனே வலியோடு உட்காண்ட்ருக்கான். வலியோடு உட்காண்ட்ருக்கும் போது அவனை ட்ராவல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வரும் இல்லைம்மா. எப்படியும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போட்டாங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து இருக்கும். பெரியவங்க வரைக்கும் அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர்றதுன்றது வந்து அவங்களுடைய லைஃப் லாங்காக கூட வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கும். அது வந்து நம்ம எடை போடவே முடியாது. அதுக்கு வந்து விலை மதிப்பே வந்து கிடையாது. அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும், அவங்கள வலி தெரியும். அவன் அந்த மாதிரி ஆட்களை வந்து இவர் அங்கே போயிட்டு வந்து பார்த்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். விஜய் கூப்பிட்டாருன்னு எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல நம்ம அங்கிருந்து இங்கே வந்து போவோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றுவாரா? இதுக்கு அடுத்து தாவைக்கா வந்தது திரும்பி மீண்டு எழுந்து வருமா? ஏன்னா இப்போ நவம்பர் 5 வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டுறாங்க. ஒரு கம்பேக் எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ இந்த பிரச்சனையை தொடர்ந்து? அதாவதுமா எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் வந்து இவங்க வந்து இப்போ வந்து தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ மறுபடியும் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசியல் வர அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராகணும். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வரதா இப்போ வந்து தகவல்கள் வந்து வருது. இப்போ கூட்டணின்றது இருக்கு இல்லையா, பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. இவர் கூட்டணி வைப்பார்னு நினைக்கிறீங்களா? அப்படி வச்சாலும் யார் கூட வைப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அதிமுக பாஜக இருக்குது, பாஜக இருந்தால் வரமாட்டேன் சொல்லிட்டாரு, திமுக தான் இப்போதைக்கு எதிரின்னு சொல்லிட்டாரு. மீதி இருக்கிறது யார்? நம்ம தேமுதிக தான், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் வந்து அதிமுகவுக்கு போயிடும். இப்போ அந்த கூட்டணின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. கூட்டணி வைக்காமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா 2026? இல்லைம்மா, கூட்டணின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் அது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியும் ஆரம்பிக்கலாம், இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட சேர மாட்டேன் இவங்க கூட சேர மாட்டேன்னெல்லாம் வந்து சொல்லலாம். பட் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணின்னு ஒரு முடிவுக்குன்னு வரும்போது அவங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகலாம், வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது இவர் தனியாக வந்து நின்று ஜெயிக்கிறாரு அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிவெடுக்கிறது தான். ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா தனித்தனியா? அதாவது வந்து அவங்க வந்து எடுக்கிறது தான். பட் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இன்னும் பண்ணணும். பேஸ் வந்து கரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணணும். கீழ்மட்டத்தில் இருந்து எல்லாமே வந்து இது பண்ணணும். இப்போ பிரச்சனைகள் வேறு எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தெரியணும். பூத்து இல்லாமல் இருக்குது. அதுக்குண்டான பூத்துக்கு மற்ற கட்சிகள் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூத்து வரைக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து தயாராக வந்து வச்சுருக்காங்க. அரசு இப்போ அதிமுகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்போயோ பிரச்சாரத்தை எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. கொடி அசைது பார்த்தீங்களா, வரப்போறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஆனால் இவரே இன்னைக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை தாவைக்க தலைவர்கிட்ட அப்படின்னு. அப்போ நம்ம தாவைக்க கூட்டணி அங்கே வைக்க போகிறோம் நம்ம ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இது அதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி எதிர்கொள்ள போகிறாரு 2026? அதாவது இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தனியாக நின்று கூட வந்து பார்க்கலாம், இல்லை வந்து நிறைய இப்போ காங்கிரஸோடையும் வந்து போகிற மாதிரி வந்து சில பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு சில கட்சிகளை வந்து வருவாங்களா அப்படின்றது மாதிரிலாம் வந்து சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட வந்து கொடி அசைது அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சிலவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிஜேபி பக்கம் போவார் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வருது, அவருக்காக கூட்டம் சேருது. இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பக்கம் இருக்காங்க அப்படின்னு ஒன்று நினைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் இப்போ தேமுதிக வந்து அவங்களோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து இல்லை அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வந்து நியூஸ்கள் வந்து வருது. ஆனால் இப்போ வந்து எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ
ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கடைசி நேரத்தில் கூட கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நடைமுறையில் வந்து பார்த்துட்டு தானே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார். இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போக போக எப்படி போகிறாங்க, எப்படி தன்னுடைய நிலையை வந்து நிலைநாட்ட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். தாவேகா தலைவர் வந்து அவர் தொண்டர்களை எந்த மாதிரி வந்து அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்படி இருந்தால் இந்த கரூர் இஷ்யூ வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம். ஒரு திட்டிருக்கலாம் இல்லையா, நீங்கள் வந்து அந்த மரத்து மேலே ஏறாதீங்க, அங்கே போகாதீங்க, இங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்க இல்லையா? இதை வந்து பண்ண அவர் தவறிட்டார்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம். மைக்கில் கூட சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரம் மேலே வந்து ஏறி நிற்பாங்க, இல்லை மரத்து மேலே ஏறி நிற்பாங்க, இல்லை தலைவரை பார்க்கணும், தலைவருடைய பேச்சு கேட்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேர் மேலே ஏறி நிற்பாங்க, பில்டிங் மேலெல்லாம் ஏறி நிற்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில தலைவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் வந்து நீங்கள் நிற்காதீங்க, ஏறாதீங்க, நீங்கள் வந்து முதல்ல கீழே இறங்குங்க, கீழே இறங்கின பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க. நிறைய 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 வந்து இவங்களுடைய கண்ணுக்கு பட்டது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்களாம் இப்படி பண்ணுறது தப்பு, நீங்கள் வந்து கீழே இறங்குங்க, இப்படிலாம் இறங்கின பிறகு தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு தலைவர் விஜய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க சொல்கிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய நிலமையில தான் அவங்க வந்து இருக்காங்க. இவர் சொன்னால் தொண்டர்கள் வந்து கேட்பாங்க, சொல்லியிருக்கலாம். கூட்டம் வந்து இவர் பேசுறது கேட்க மாட்டேது, கரெக்ட் ஆஃப் பண்ணதும் அப்போதான் அந்த தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அந்த டைமில் இவர் சொல்லியிருந்தால் அந்த தள்ளுமுள்ளானது நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து நடந்திருக்குமா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணோம். இது அந்த மாவட்டத்துக்கு போகிறார் அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே அது கொண்டு வரணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸு, ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி வந்து பேசணும், எப்படி வந்து பழகணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து வெளியிலேருந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அங்கே போகிறாரு, பேசுகிறாரு, அவருக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து தெரியுது அப்படின்னா அவர் மக்களை வந்து நெருமுறைப்படுத்தலாம், தொண்டர்களை நெருமுறைப்படுத்தணும். அப்படி நெருமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் தொண்டர்களை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இல்லையா. அது போக போக அவங்க வந்து கற்றுப்பாங்க, பழகிடுவாங்க. நவம்பர் 5 பொதுக்குழு கூட்டத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்மா.